வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா சாம்பியன். பரிசு மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் மோடி கூறியது போல் உலகுக்கே தலைமை தாங்கும் பண்பை இந்தியா பெற வேண்டும். தேசபக்தி நாட்டிய நாடக விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. 3 முறை ரெய்டு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி விளக்கம். தனது வீட்டிற்கு வந்து போலீசார் தொந்தரவு செய்ததாகவும் புகார். பாமக தலைவர் அன்புமணி பள்ளி வகுப்பு தோழர்களுடன் சந்திப்பு. அனைவரின் முன்பு ஆங்கிலத்தில் பாட்டு பாடி அசத்தல். மகனின் உண்டியல் பணத்தை போட்டு வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 25 கோடி ரூபாய் முதல் பரிசு. ஒரே நாளில் கோடீஸ்வரரான கேரள கூலி தொழிலாளி. லண்டனில் இன்று நடைபெறுகிறது மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகள். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசு மற்றும் கேடயங்களை வழங்கினார். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை 17 வயதான செக் குடியரசின் இளம் வீராங்கனை லிண்டா வென்றார். ஒற்றையர் இறுதிப் போட்டியில் போலந்து வீராங்கனை மேக்டா லினெட்டை எதிர்கொண்ட லிண்டா 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இறுதிப் போட்டியை ரசிகர்களோடு நேரில் கண்டு ரசித்த முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் கேடயம் வழங்கினார். லிண்டாவிற்கு கேடயம் மற்றும் 26,44,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த மேக்டா லினெட்டுக்கு கேடயம் மற்றும் 15,73,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. அப்போது அமைச்சர் KN நேரு, திமுக எம்பிக்கள் கனிமொழி, தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் டென்னிஸ் தொடர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் கனடாவின் தாப்ரோஸ்கி, பிரேசிலின் லூசியா ஸ்டெபானி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. அந்த இணை ரஷ்யாவின் அன்னா பிளிங்கோவா, ஜார்ஜியாவின் நடேலா திசலம்பின்ச்சி இணையை 6-1, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. வெற்றி பெற்ற கனடா இணைக்கு அமைச்சர் மெய்யநாதன் கேடயமும், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா 9,55,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த ஜோடிக்கு அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் கனிமொழி MP ஆகியோர் கேடயம் மற்றும் காசோலைகளை வழங்கினர். சென்னையில் சம்ஸ்கார் பாரதி அமைப்பு சார்பில் நடைபெற்ற மூவர்ண தேசபக்தி நாட்டிய நாடக விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்தவர்களின் வரலாற்றை படித்து தேசப்பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் உலகுக்கே தலைமை தாங்கும் பண்பை இந்தியா பெற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இந்த நாட்டில் இருந்து அந்நியன் வெளியேறக்கூடாது, அவன் வெளியேறினால் நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சிலர் சொன்னார்கள். குண்டூசி தயாரிக்க முடியாது என்று சொன்ன நாட்டில் 150 நாடுகளுக்கு தடுப்பூசி கொடுத்திருக்கிறோம். அதுதான் இந்த பாரத தேசம். நமது பாரத பிரதமர் சொல்வதை போல 2047 சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டில் உலகிற்கே தலைமை தாங்கும் பண்பை இந்தியா பெற வேண்டும். அதுதான் இவர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்க முடியும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டு பாடி அசத்தினார். 1980ஆம் ஆண்டு ஏற்காட்டில் உள்ள தனியார் பள்ளியில் அன்புமணி ராமதாஸ் 6ஆம் வகுப்பு படித்தபோது அவருடன் படித்தவர்களின் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் அன்புமணி சந்தித்தார். ஒவ்வொருவரும் தங்களின் பசுமையான பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்தபோது அன்புமணி ராமதாஸ் தான் படிக்கும்போது பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு ஆங்கில பாடலை பாடி அசத்தினார். My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. Thank you. கோவை PK புதூர் பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி,
திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதால் தன்னை எதிரியாக முதல்வர் ஸ்டாலின் நினைப்பதாக வேலுமணி தெரிவித்தார். தனது வீட்டில் 3 முறை ரெய்டு வந்தும் போலீசார் ஒன்றும் இல்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்றதாகவும் வேலுமணி கூறினார். எனக்கு எதுக்கு 3 தடவை ரைடு வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க, இருக்கிற சேரு சோபாவையே பார்த்துட்டு போறாங்க, அவங்களே ஒன்னும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போறாங்க, வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்றாங்க. மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்குகள் லண்டனில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் அமெரிக்க அதிபர் பைடன் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி லண்டன் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலில் வைக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். மறைந்த இங்கிலாந்து ராணியின் உடலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில் இன்று காலை 6:30 மணியுடன் அது நிறைவடைகிறது. பின்னர் ராணியின் உடல் லண்டன் மாநகரில் முழு அரசு மரியாதையுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து லண்டனிலிருந்து எமது செய்தியாளர் அகானா ராஜேஷ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். மறைந்த குவீன் எலிசபெத்தின் உடலுக்கு மக்கள் தொடர்ந்து 13 மணி நேரம் வரை காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் மக்கள் அஞ்சலி நிறுத்தப்பட்டு குவீன் எலிசபெத்தின் உடலானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரங்கிலிருந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபிக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. அங்கு அவரது இறுதிச் சடங்கு சேவை நிறைவடைந்த பிறகு குவீன் எலிசபெத்தின் உடல் லண்டனின் முக்கிய பகுதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வின்சர் கோட்டையை சென்றடையும். பின்னர் வின்சர் கோட்டையில் இருக்கக்கூடிய கிங் ஜார்ஜ் VI மெமோரியல் சாப்பலில் இரவு 7:30 மணிக்கு குவீன் எலிசபெத்தின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. குவீன் எலிசபெத்தின் இறுதிச் சடங்குகள் அனைத்தும் நாட்டின் முக்கிய பகுதிகளில் பெரிய திரைகள் வைத்து மக்களுக்கு திரையிடப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையானது தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரிப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இந்தியாவில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வருவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் 1.5 கோடி கிராமங்கள் ஆப்டிகல் ஃபைபர் சேவையை பெறும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் நேச்சுரோபதி மற்றும் யோகா மத்திய பல்கலைக்கழகம் அமைக்க ஆயுஷ் அமைச்சகத்திடம் வலியுறுத்தப்படும் என்று மத்திய இணை அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மருத்துவ சுற்றுலா தொடர்பான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், கொல்லிமலை போன்ற மூலிகை சார்ந்த பகுதியாக நாமக்கல் இருப்பதால் மருத்துவ சுற்றுலா தொழிலில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றார். தமிழகத்தில் தேசிய யோகா மற்றும் நேச்சுரோபதி கவுன்சில் அமைக்கவும் ஆயுஷ் அமைச்சகத்திடம் வலியுறுத்தப்படும் என்றும் மத்திய இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறினார். சென்னை விமான நிலையத்தில் பிரான்ஸ் நாட்டின் ஆர்மி டிஎல் ஏர் என்ற விமானப்படை விமானம் தரையிறங்கியது. ஏர்பஸ் நிறுவனத்தின் சார்பில் ராணுவத்திற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த விமானம் சிங்கப்பூரிலிருந்து அபுதாபி நோக்கி சென்றது. அப்போது விமானத்தில் எரிபொருள் நிரப்ப வேண்டி இருந்ததால் திடீரென சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கியது. பின்னர் எரிபொருள் நிரப்பியதைத் தொடர்ந்து அபுதாபிக்கு புறப்பட்டுச் சென்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நீலகிரி கக்கநலா சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சுற்றுலா பயணிகளை ஏற்றி வரும் ஒரு வாகனத்தை சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் 199 பண்டல்களில் ஹான்ஸ் குட்கா பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வாகனத்தையும் குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இதில் தொடர்புடைய 2 பேரை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பிரபுசங்கர் என்ற மென்பொறியாளர் வீட்டின் ஜன்னலை உடைத்து 95 பவுண்ட் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். பெங்களூருவில் பணியாற்றி வரும் அவர் விடுமுறையில் வந்தபோது வீட்டின் ஜன்னல் கம்பிகள் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிலிருந்த 95 பவுண்ட் தங்க நகைகள், 40 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 1,40,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் டிஜிட்டல் காயின் நிறுவனம் நடத்தி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 8 இடங்களில் போலீசார் நடத்திய சோதனையில் 12 சவரன் நகை, 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. மோசடி தொடர்பாக அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளுமையான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த ஆண்டு சீசன் முடிந்த பிறகும் அனைத்து அருவிகளிலும் அதிக தண்ணீர் கொட்டி விழுகிறது. விடுமுறை நாளான நேற்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவியில் குவிந்திருந்தனர். அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள நவகிரக தலமான சூரியனார் கோவிலில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. புரட்டாசி மாத பிறப்பை வரவேற்கும் விதமாக உற்சவர் சிவசூரிய பெருமானுக்கு 15 வகையான திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குருவாயூர் கோயிலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. கோவிலில் நடைபெறும் அன்னதான திட்டத்திற்கு காணிக்கையாக 1,51,00,000 ரூபாய்க்கான காசோலையை கோவில் நிர்வாகத்திடம் முகேஷ் அம்பானி வழங்கினார். கேரளாவில் ஓணம் பண்டிகையொட்டி முதல் பரிசு 25 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்ட லாட்டரி முடிவுகள் வெளியாகின. திருவனந்தபுரம் ஸ்ரீவராகம் பகுதியைச் சேர்ந்த அனுப் என்ற கூலி தொழிலாளி வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு முதல் பரிசு விழுந்துள்ளது. ஆட்டோ ஓட்டுவது, ஹோட்டலில் சமையல் வேலை செய்து வந்த அனுப் தன்னிடமிருந்த 450 ரூபாய், மகனின் உண்டியலிலிருந்து 50 ரூபாய் என 500 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். ஒரே நாளில் கோடீஸ்வரரான அனுப் மற்றும் அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் பல்கலைக்கழக மாணவிகள் குளிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியான விவகாரம் தொடர்பாக 2வது நாளாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சண்டிகர் பல்கலைக்கழக விடுதியில் உள்ள மாணவிகள் குளிப்பதை சக மாணவி ஒருவரே வீடியோ எடுத்ததும் அதை அவரது ஆண் நண்பர் இணையத்தில் வெளியிட்டதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வீடியோ எடுத்த மாணவியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சிம்லாவைச் சேர்ந்த சன்னி மேத்தா, ரெங்கஜ் வெர்மா என்ற 2 பேரையும் பஞ்சாப் போலீசார் கைது செய்துள்ளனர். மாணவிகள் யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தின் ஹோம் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 227 ரன்களை எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி 44.2வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்தது. 232 ரன்களை குவித்தது. இதன் மூலம் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. 91 ரன்களை குவித்த ஸ்மிருதி மந்தனா ஆட்டநாயகி விருதை பெற்றார். வெந்து தணிந்தது காடு படத்தின் வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு சந்திப்பில் பேசிய நடிகர் சிம்பு இப்படத்திற்காக பல வலிகளை தாம் சுமந்ததாக கூறினார். ஏன் இன்னைக்கு இந்த சந்தோஷம்னா அவ்வளோ வலி கோத்ரூ பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லாருமே கூட இருந்து அந்த ட்ராவலை பார்த்துருக்கீங்க. அவ்வளோ ஒரு பெயின்லேருந்து, ஒரு கஷ்டத்துலேருந்து, இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கள்ல, ஹீரோ வந்து டோட்டலாக காலியாகி அவர் தெருவுக்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு காயினை தூக்கி போட்டதுக்கப்புறமா மெதுவாக அவர் மேலே வர மாதிரி உண்மையிலேயே லைஃப்பில் அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை ஓபன் மகளிர் டென்னிஸ் தொடரில் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா சாம்பியன். பரிசு மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிரதமர் மோடி கூறியது போல் உலகுக்கே தலைமை தாங்கும் பண்பை இந்தியா பெற வேண்டும். தேசபக்தி நாட்டிய நாடக விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. 3 முறை ரெய்டு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி விளக்கம். தனது வீட்டிற்கு வந்து போலீசார் தொந்தரவு செய்ததாகவும் புகார். பாமக தலைவர் அன்புமணி பள்ளி வகுப்பு தோழர்களுடன் சந்திப்பு. அனைவரின் முன்பு ஆங்கிலத்தில் பாட்டு பாடி அசத்தல். மகனின் உண்டியல் பணத்தை போட்டு வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 25 கோடி ரூபாய் முதல் பரிசு.
ஒரே நாளில் கோடீஸ்வரரான கேரள கூலி தொழிலாளி. லண்டனில் இன்று நடைபெறுகிறது மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.